ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மேசராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே ராசிநாதன் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குடும்பாதிபதி கலத்திராதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய 5ஆம் அதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே சிவராஜ யோகம் மிருகமங்கல யோகத்தோடு 1, 5, 9 வலுவடைந்த அற்புதமான ஆண்டாக இருக்கிறது. பூர்வ புண்ணியங்கள் பாக்கியங்கள் எல்லாமே இயல்பாக செயல்பட போகிறது. முற்காலங்களில் முற்பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் 2026ஆம் ஆண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே அதற்கான பலன்களை எல்லாம் உங்களுக்கு தர ஆரம்பித்து விடும். கடவுளுடைய கருணைக்கு பஞ்சமே இல்லாத அற்புதமான ஆண்டாக இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். தந்தையாலும் தந்தை வழி உறவுகளாலும் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகும். உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாம் உயர்வடைவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு கடகத்திலே வந்து குரு உச்சமடைகிற போது நேரடியாக சனி பகவானை பார்ப்பார். 12ஆம் இடமும் 12ஆம் இடத்திலே விரையச்சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானையும் உச்ச குரு பார்ப்பார். சனி பகவான் உங்களுக்கு கெடுதலே தர முடியாத சூழல் ஏற்படுகிறது. எதப்படி இருந்தாலும் ஆண்டினுடைய தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கான எல்லா நன்மைகளும் ஆரம்பம். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடு செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாட்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே பிஆர் கிடைப்பது, விசா கிடைப்பது, சிட்டிசன்ஷிப் கிடைப்பது, அந்த நாட்டிலேயே நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, எல்லா நன்மைகளும் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு அமைப்புகளில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது. 2026ஆம் ஆண்டில் மேசராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். நல்லபடியாக வேலையில முன்னேற்றமாக போகலாம். வருமானத்தில் ஒரு குறையும் இருக்காது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். நல்ல வரன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து முரண்பாடுகள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிற போது இந்த ஆண்டு உங்களுக்கு பிறக்கிறது. நல்லபடியாக உச்சமாகிற போது குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் கடகத்திலே வந்து குரு உச்சமடைகிற போது உடைய 10ஆம் இடத்தை உச்ச குரு பார்ப்பார். நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டு முழுவதும் வேலை தொழில் வியாபார அமைப்புகள் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு கை நிறைய காசு பணம் புழங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான் விரயச்சனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால அசுப விரயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளுக்குள் நீங்கள் செல்லக்கூடாது. இந்த ஒரு அடிப்படையை தான் பார்த்து கொள்ள வேண்டும். எந்தெந்த விடயங்களில் நீங்கள் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும் என்பதை அதை ஒரு தனி பதிவாகவே பதிவு செய்திருக்கிறேன். பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள். அதாவது ஆண்டினுடைய தொடக்கத்தில் பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கிறது. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உச்சகுருவின்